நவம்பர் டிசம்பர் காலத்தில் இந்தியாவில் ஏன் திடீரென குளிர் அதிகரிக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த நேரத்தில் பூமியின் சாய்வு காரணமாக சூரியன் இருந்து வரும் வெப்பம் குறைகிறது. சூரிய கதிர்கள் இந்தியாவை நேராக தாக்காமல் சாய்வாக படுவதால் வெப்பம் குறைவாகிறது. கதிர்களின் வலிமை குறையும் போது வெப்பம் குறைந்து குளிர் அதிகரிக்கிறது. வட இந்தியாவில் உயர் காற்றழுத்த மண்டலம் உருவாகும். இந்த நேரத்தில் இமயமலையின் மிக குளிரான காற்று தெற்கு நோக்கி வீசுகிறது. இமயமலையில் பனி அதிகரிப்பதால் காற்று இன்னும் குளிராகிறது. இந்த குளிரான காற்றே வட இந்தியாவை தாக்கி வெப்பநிலையை திடீரென குறைக்கிறது. இந்த காற்று மத்திய இந்தியா வரை வந்து குளிர் பரவுகிறது. சில நேரங்களில் தெற்கு மாநிலங்களுக்கும் இந்த குளிர்காற்று சென்று படர்கிறது. நவம்பர் டிசம்பரில் மேகங்கள் குறைவாக இருக்கும். மேகங்கள் இல்லாததால் இரவில் வெப்பம் வானத்தில் வெளியேறும். இதனால் பூமி வேகமாக குளிர்கிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் வெப்பநிலை திடீரென குறைகிறது. இதன் விளைவாக அதிகாலை பனிமூடல் உருவாகிறது. மேற்கு நாடுகளிலிருந்து வரும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் குளிரை மேலும் அதிகரிக்கிறது. இவை வட இந்தியாவில் குளிர் மழை மற்றும் மேகங்களை கொண்டு வரும். இலகுரக மழை பெய்தால் குளிர் மேலும் கூடியதாக உணரப்படும். காஷ்மீர், ஹிமாச்சல் போன்ற இடங்களில் பனி பொழிவும் அதிகரிக்கிறது. இவை கோல்ட் வேப் நிலையை உருவாக்கி திடீர் குளிரை ஏற்படுத்தும். பின் பருவ மழை அக்டோபரில் முடிவடைகிறது. மழை முடிந்த பின் நிலம் வேகமாக உலர்கிறது. ஈரப்பதம் குறைந்ததால் குளிர்காற்று ஆதிக்கம் செலுத்துகிறது. இதனால் நவம்பர் முதல் வெப்பநிலை பொஸ்டபென்ன குறைய ஆரம்பிக்கும். டிசம்பர் வந்ததும் முழுமையான குளிர்காலம் ஆரம்பமாகிறது. இமயமலை மிகப்பெரிய காற்று தடுப்பு போல செயல்படுகிறது. குளிர்காற்று வடக்கு சமவெளிகளில் சிக்கி குளிரை அதிகப்படுத்துகிறது. மலைப்பகுதிகளிலும் சமவெளிகளிலும் வெப்பநிலை வேகமாக மாறும். வட இந்தியாவின் பனிமூட்டம் குளிர் உணர்வை அதிகரிக்கிறது. இரவு குளிரால் பனித்துளிகள் உருவாகுகின்றன. திடீரென குளிர் அதிகரிப்பது டெம்பரேச்சர் பிளஞ்ச் என்று அழைக்கப்படுகிறது. திடீர் குளிரின் முக்கிய காரணம் கோல்ட் ஃப்ரண்ட் ஊடுருவல். குளிர் காற்று அதிக வேகத்தில் நகரும் போது வெப்பநிலை உடனே குறையும். இரவில் வெப்பநிலை மிக வேகமாக குறைவதால் அது சடன் கோல்டாக உணரப்படுகிறது. ஈரப்பதம் குறைந்ததால் பனி மற்றும் மூடுபனி அதிகரிக்கிறது. காஷ்மீரில் வெப்பநிலை பனி உறையும் நிலைக்கு குறைகிறது. டெல்லியில் கடும் பனி மூட்டத்துடன் குளிர் அதிகரிக்கிறது. ராஜஸ்தானில் இரவு நேரங்களில் வெப்பநிலை திடீரென விழும். மத்திய இந்தியாவிலும் இமயமலை காற்றின் தாக்கம் உணரப்படுகிறது. தென்னிந்தியாவில் குளிர்மிதமாக இருந்தாலும் சில ஆண்டுகளில் அதிகரிக்கலாம். நிலத்தின் வெப்பம் இரவில் வானத்தில் வெளியேறுகிறது. இதனை ரேடியேஷனல் கூலிங் என்று அழைக்கப்படுகிறது. உலர் காற்று வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளாது. ஈரப்பதம் குறைந்தால் குளிர் அதிகமாக உணரப்படும். காற்று வேகம் அதிகமாக இருந்தால் விண்ட் சில் காரணமாக குளிர் கூடியதாக தோன்றும். அக்டோபர் வரை வெப்பம் அதிகம் இருக்கும். வெப்பத்திலிருந்து குளிருக்கு திடீரென மாற்றமாதலால் இது அதிகமாக உணரப்படுகிறது. உடல் அந்த மாற்றத்துக்கு சில நாட்கள் எடுத்துக்கொள்ளும். எனவே உடனடியாக குளிர் துணிகள் தேவைப்படுகிறது. மழை மற்றும் காற்றழுத்த மாற்றங்களும் திடீர் குளிரை ஏற்படுத்தும். உலகளாவிய காலநிலை மாற்றமும் குளிர் மாற்றத்தை அதிகரிக்கிறது. சில ஆண்டுகளில் குளிர் அசாதாரணமாக அதிகரிக்கலாம். வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்திருக்கின்றன. கோடையில் வெப்ப அலை, குளிர்காலத்தில் குளிர் அலை அதிகம். இவை அனைத்தும் காலநிலை மாற்றத்தின் ஒரு குறியீடு. ஆகவே நவம்பர் டிசம்பர் குளிரின் முக்கிய காரணங்கள் பூமி சாய்வு, காற்றழுத்தம், இமயமலை காற்று. சூரிய வெப்பம் குறைவதும் பிரதான காரணம். மூடுபனி, பனி துளிகள் அனைத்தும் குளிரை அதிகரிக்க செய்கின்றன. இந்த குளிர்காலம் இந்தியர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுத்துகிறது. இவ்வாறு இந்தியாவின் திடீர் குளிர் காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ளலாம்.